போயிட்டு வரேன்ப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. வணக்கம்மா. உங்களுக்கு பெரியம்மா கார் அனுப்பியிருக்காங்க. காரா? எனக்கு எதுக்கு காரு? நீங்க தினமும் காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு சாயந்தரம் நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. நான் போறதுக்கு காரா? ஆமாம்மா. நான் எப்பவும் ஸ்கூட்டர்ல தான் போவேன். அந்த மாதிரியே போயிட்டு வந்துக்கிறேன். நீங்க கார் எடுத்துட்டு போங்க. என்னம்மா இது, பெரியம்மா அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றேன், நீங்க இப்படி சொல்றீங்க? வாங்கம்மா, கார்ல போலாம். நான் சொல்றது உங்க காதுல கேக்கலையா? நான் தான் ஸ்கூட்டர்ல போறேன்னு சொல்றேன்ல. நீங்க கார் எடுத்துட்டு போங்கயா. அம்மா, நீங்க அப்படிலாம் போக கூடாதுமா. அப்படி நான் போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் சொல்லலம்மா. பெரியம்மா என்ன சொன்னாங்கன்னா, கருப்பையா, தென்றல் இனிமே இந்த ஆண்டாளோட பேத்தியாக போறா. அவ தினமும் ஆபீஸ்க்கு ஸ்கூட்டர்ல எல்லாம் போயிட்டு வர கூடாது. கார்ல தான் போகணும் வரணும். நீ என்ன பண்ற? நாளையில இருந்து கார்ல கூட்டிக்கிட்டு போய் ஆபீஸ்ல விட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணி வேலை முடிஞ்சதும் பத்திரமா அவ வீட்டுல விட்டுடணும். இதுதான் நான் உனக்கு போடுற ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது ஆர்டர் போட்டிருக்காங்களா? அப்படின்னா நான் நிச்சயமா வரமாட்டேன். நீங்க போங்க. அம்மா, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. ஹலோ, என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. அம்மாடி தென்றல், இவங்க உன் மேல அக்கறை இருக்கிறதுனால தான் நான் கார் அனுப்பி வச்சிருக்காங்க. போக மாட்டேன்னு சொல்லக்கூடாதுமா. போயிட்டு வா. என்னப்பா நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? பொண்ணு பார்த்துட்டு தானே போயிருக்காங்க. இன்னும் நிச்சயதார்த்தம் கூட ஆகல. அதுக்குள்ள நான் எந்த உரிமையில அவங்க கார்ல போவேன்? அதுவும் இல்லாம என்ன அவங்க பொண்ணு பார்த்த விஷயமோ இல்ல நம்ம போயிட்டு வந்ததோ எதுவும் எங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நான் அவங்களுக்கு சொல்லவும் இல்லை. இப்ப நான் திடீர்னு கார்ல போய் இறங்குனா அவங்க என்ன நினைப்பாங்க? அம்மா அப்படி இல்லம்மா. அப்பா ப்ளீஸ் பா. நான் இன்னும் சரியான முடிவுக்கே வரல. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படிப்பா அவங்க கார்ல போக முடியும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா போனா அது வேற. நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதாம்மா. இருந்தாலும் என்னங்கயா நீங்களும் அவங்கள மாதிரியே சொல்றீங்க? இது பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. உங்களை போங்கன்னு சொல்றேன்ல. கிளம்புங்க. அம்மாடி தென்றல், நான் சொல்றத கேளுமா. அப்பா கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. நான் கிளம்புறேன். தென்றல் தென்றல், அம்மா சொல்றத கேளுங்கம்மா. கார்ல வாங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. ஐயோ, உங்களை போங்கன்னு சொன்னேன்ல. போங்க. கிளம்பு. அம்மாடி தென்றல் தென்றல். எதுக்கு என் பின்னால பைலட் மாதிரி வந்துட்டு இருக்கீங்க? நான் தான் கார்ல வரல. நீங்க வீட்டுக்கு போங்கன்னு வீட்லயே வச்சு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு என் பின்னாடியே வரீங்க? அம்மா, நீங்க கார்ல ஏறுங்க இல்ல ஏறாம போங்க. நீங்க சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் நான் உங்க பின்னாடியே தான் வருவேன். பெரியம்மா சொன்னது மீறி நான் ஏதாவது பண்ணா அவங்க என் தோலை உரிச்சிடுவாங்கம்மா. அவங்க சொன்னதா கேப்பீங்களா? நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பா கேட்பேம்மா. ஆனா எனக்கும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டான்னா இந்த வேலையே போனா கூட பரவாயில்லம்மா. நீங்க சொல்றத கேட்பாம்மா. என்ன பேசுறீங்க நீங்க?
ஆமாம்மா, பல வருஷமா இந்த வேலையை பார்த்து தான் என் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேம்மா. இப்போ நீங்க கார்ல ஏறலைன்னா நான் போய் சொன்னா அடுத்த நிமிஷமே என் வேலை போயிடும்மா. அவங்க என்ன எதெல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா. நான் சொன்னதை நீ செய்யல, அதனால உனக்கு வேலை கிடையாதுன்னு அனுப்பிடுவாங்கம்மா. என்னோட பயமே அதாம்மா. அதனால தான் உங்களை தொல்லை பண்றேம்மா. என் குடும்பத்தை நடுரோட்டுக்கு அனுப்பிடாதம்மா. சரி, நீங்க கார் எடுத்துட்டு வாங்க, நான் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். சரிங்க. ஐயோ, நம்ம கார்ல வந்ததை சித்து பார்த்திருப்பானோ? தென்றல் நில்லுங்க. தென்றல், என்னங்க நீங்க? வெளியில 43 டிகிரி வெயில்னா நீங்க 100 டிகிரி இருப்பீங்க போல. பா, காலங்காத்தால எதுக்குங்க இவ்வளவு கோவம்? நல்லா தானே வந்தீங்க, அதுக்குள்ள என்னாச்சு? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பா, ஆமா, உங்க ஸ்கூட்டர் என்னாச்சு? ஏதோ கார்ல வந்து இறங்குனீங்க. இவன் கண்ணுல மாட்டி தொலைச்சிட்டோமே. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு மிஸ் கால் கொடுத்துருக்கணும். மிஸ்டு காலா? ஆமாங்க, ஒரு மிஸ் கால் கொடுத்துருந்தீங்கன்னா நான் உங்களை பிக்கப் பண்ணி கூட்டு வந்திருப்பேன்ல. பிக்கப் பண்ணிருப்பீங்களா? ஆமா, அன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்த மாதிரி. என் பைக் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன கூட்டு வர மாட்டீங்களா? என்னங்க இருக்கு இதுல? நானும் இந்த ஆபீஸ் ஸ்டாஃப் தானே. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணதுல என் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆயாச்சா? ஐயோ, கன்ஃபார்ம் ஆனதுனால தாங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க நான் ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். மேக்னா, ஈவினிங் ஃப்ரீயா? வாட்? ஈவினிங் தான், இப்போ வேணாம், அவசரம் இல்லை. ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குல்ல, ஈவினிங் ஃப்ரீயா? எதுக்கு? இல்லை, புதுசாக ஒரு ஹைடெக் கார் வாங்கியிருக்கேன். நம்ம 2 பேரும் மட்டும் ஜாலியாக டிரைவ் போகலாமா? ம், உங்க வைஃப் கிட்ட கேட்டு சொல்லட்டுமா? இந்தாங்க. டேய் சித்து, சார் எவ்வளோ நேரம் கழிச்சு வர? வந்துட்டேன் சார், வாங்க. ஸ்வீட் வாங்க போனியா இல்லை சில்லறை பொறுக்க போனியா? எவ்வளோ நேரம் கழிச்சு வர? ஸ்வீட்ல எப்போ வாங்கியாச்சு சார். ஸ்வீட்டை விட தென்றல் வந்து வாழ்த்துறது தானே முக்கியம். அதான் அவங்களை கையோட கூட்டு வந்துட்டேன். அம்மா சித்து, ஏதோ ட்ரீட்னு சொன்ன, இப்போ என்ன ஸ்வீட் பாக்ஸை கொண்டு வந்து நீட்டுற? நான் ஸ்வீட் கொடுத்தா பதிலுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல. எனக்கு உங்க வாழ்த்து மட்டும்தான் வேணும், கிஃப்ட்ல எதுவும் வேணாம். டேய், உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து முதல்ல வாழ்த்து சொன்னதுனா இன்னும் எத்தனை தடவை வாழ்த்து சொல்லணும்னு எதிர்பார்க்குற? முதல்ல ஸ்வீட்டை கொடு. சார், நீங்க என் அண்ணன் மாதிரி, நீங்க எப்போ வேணாலும் வாழ்த்தலாம். ஆனா வாழ்த்த வேண்டியவங்க வாழ்த்துனாதானே. ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. சித்து, எல்லார் சார்பா நான் சொல்றேன், ஆல் தி பெஸ்ட். ஸ்வீட்டுக்கு அடி போடுறியா? அடி அந்த ஸ்வீட்டால நாங்களே அதுக்கு இருக்கோம். ஏங்க, எப்பவுமே ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே இருங்க, உடம்புக்கு நல்லது. நீங்க எப்பவுமே உம்முன்னு இருந்தா நல்லா இருக்காது. சரி, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. அம்மா, ஸ்வீட் எடுத்துக்கங்கம்மா, உங்களுக்கு தான். அம்மா எடுத்துக்கங்கம்மா. ஐயோ, இவர் வேற. சார் நீங்களும் எடுத்துக்கங்க சார். ஹலோ, யார் நீ? டிரைவருங்க. யாருக்கு டிரைவரு? காருக்கு டிரைவர். யார் காருக்கு? பெரியம்மா வீட்டுக்கு. பெரியம்மாவா? அது யார் பெரியம்மா? பெரியம்மா தெரியாதா? ஆண்டாளம்மா வீட்டு டிரைவர். அப்படிங்களா சார்? ஐயா, முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க. அம்மா, இது உங்ககிட்ட கொடுக்க சொல்லி பெரியம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்கம்மா. கார்ல இருந்ததை பார்த்தேன், இப்பதான் ஞாபகம் வந்தது, அதான் எடுத்துட்டு வந்தம்மா. இந்தாங்கம்மா, ஸ்வீட் எடுத்துக்கங்கம்மா. ஸ்வீட்டு வேணாம், ஒண்ணு வேணாம்.
நீங்க முதல்ல வெளியே போங்க. ஷோ, பெரியம்மா கொடுன்னு சொல்றாங்க, சின்னம்மா வேணாங்கிறாங்க. யார் சொல்றத கேட்குறதுன்னு தெரியல. ஏன்டா சித்து, ஆண்டாளம்மா எதுக்கு இப்போ தென்றலுக்கு ஸ்வீட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க? சார், அது யாரோ ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்ததுக்கு ஸ்வீட் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அப்படித்தானே தென்றல்? சரி, அதெல்லாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஸ்வீட் எடுத்துக்கங்க. ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. என்னது தென்றல், டிரைவர் கொண்டு வந்த ஸ்வீட்டையும் வாங்கிக்காம அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டேன். இப்போ இவன் கொடுக்குற ஸ்வீட்டையும் எடுத்துக்க மாட்டேங்கிற. எடுத்துக்கோ, நீ எடுத்தாதான் அவன் எங்களுக்கு ஸ்வீட் தருவான். அப்படியே உனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மீ டூ, தேங்க்யூ. சார், நீங்க எதுக்கு சார் தேங்க்யூ சொல்றீங்க? நீ உனக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னாதான் இவன் எங்களுக்கெல்லாம் ஸ்வீட் தருவான். அதுக்காக தான். தேங்க்யூங்க. ஓ, ஐ எம் வெயிட்டிங். சார், மொத்தத்தை நீங்களே சாப்பிடுங்க சார். தேங்க்யூ. மேக்னா, நம்ம 2 பேரும் ஸ்வீட் சாப்பிடலாமா? இப்போ முதல்ல நீ என்ன கூட்டி விடுறியா இல்லை நான் உன்னை கூட்டி விட்டுமா? ஆமா, உங்க வைஃப் பேர் ஆர்த்தி தானே? ஆஃப் பண்ணிட்டா. பிராந்து. அம்மா எதுக்கு வராங்க? அதுவும் தனியா வர மாதிரி இருக்கு. தென்றலோட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னாங்களே, அதுக்காக இருக்குமோ? வாங்க வாங்க. வேற யாரும் வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். கார்ல இருக்காங்களோன்னு பார்த்தேன். வாங்க, உள்ள வாங்க வாங்க வாங்க. ஒரு நிமிஷம் உட்காரு. இது என் பையனோட துணி. ஏதாவது பட்டனை எடுத்துட்டு வந்துடுவான், சட்டையை கிழிச்சிட்டு வந்துடுவான். இந்த மாதிரி நேரம் கிடைக்கும் போது உட்காந்து தைச்சிருவேன். ஒரு நிமிஷம் அதை வந்துடுறேன். தென்றல் எங்க காணோம்? இருக்காளா இல்ல ஆபீஸ்க்கு போயிட்டாளா? இந்தாங்க தண்ணி. ஒரு நிமிஷம். டீ காஃபி தானே, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வேணான்னு சொல்லக்கூடாதுங்க. ஏதாச்சும் சாப்பிடுங்க. அதான் தண்ணி குடிச்சிட்டேனே. வீட்ல இருந்து வரும்போது டீ குடிச்சிட்டு தான் வந்தேன். என்னங்க நீங்க, தண்ணியும் டீயும் ஒண்ணா? அதுவும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க எதுவுமே சாப்பிடாம போனா? எனக்கு 2 வீடுமே ஒண்ணுதான். ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. இல்ல, நீங்க நிக்கிறது எனக்கு என்னவோ மாதிரியா இருக்கு. உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ள உங்க வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளா போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது எங்க அதிர்ஷ்டம். அதுக்கு நாங்க ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. அது அதிர்ஷ்டம்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? பின்ன உங்க அந்தஸ்து என்ன, எங்க அந்தஸ்து என்னங்க? உங்க சொத்து சொகத்துக்கு முன்னாடி நாங்க எங்கங்க? உங்களோட ஒரு நாள் செலவு தாங்க எங்களுக்கு 1 மாச செலவாவே இருக்கு. நமக்குள்ள எவ்வளோ பெரிய வித்தியாசம். நாங்க ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. நீங்க ஒரே அண்ணாந்து பாக்குற கோபுரத்துல இருக்கிறவங்க. உங்க வீட்டுக்கு எங்க வீட்டு பொண்ணு மருமகளா போறது நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுங்க. அது நடக்கிறப்போ அது எங்க அதிர்ஷ்டம் தானே சொல்லணும். அவரோட சம்பளம் நாங்க 6 பேர் சாப்பிட்றதுக்கு மட்டும்தாங்க பத்தும். ஏதோ எங்க தென்றல் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான்
இப்போ கொஞ்சம் நிம்மதியா வாழ ஆரம்பிச்சிருக்கோம். ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சதை வச்சு பெரியவளை ஓரளவுக்கு சுமாரான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்து இருக்கிற 2 பேருக்கும் கடன் வாங்கினாதாங்க முடியும். அதை அடைக்கிறதுக்கு வாழ்நாள் வரைக்கும் நாங்க போராடிதாங்க ஆகணும். பெத்துட்டோம்ல, அதனால எல்லாத்தையும் பண்ணிதானே ஆகணும். இதான் எங்க குடும்ப நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடவுள் மாதிரி நீங்க வந்து எங்க தென்றல பொண்ணு கேட்டது எங்களோட பிறந்த பலனையே அனுபவிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. அத கேட்டு வீட்டுல நாங்க எல்லாரும் பட்ட சந்தோஷம் இருக்கே, எங்க கஷ்டம் எல்லாத்தையுமே மறக்க வச்சிருச்சுங்க. உங்களை மாதிரி மேலிடத்துல இருக்கிறவங்களுக்கு எங்களோட கஷ்டம்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாழறதுக்காக சாகிறவங்க தான் எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கம். கரை சேர்ற கைக்கு ஏதாவது ஒரு பலகை கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த எங்களுக்கு ஒரு பெரிய கப்பலே வந்து காப்பாத்துனது எங்களுக்கு அதிர்ஷ்டம் தானேங்க. பெரிய மனசு இருக்கிற உங்களையும் உங்க அத்தையையும் நாங்க கையெடுத்து தாங்க கும்பிடணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதை ஈடுகட்டுறதுக்கு எங்களால முடியாதுங்க. ஐயோ, என்னங்க நீங்க? எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் உங்களையே நீங்க தாழ்த்தி பேசிட்டு இருக்கீங்க? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். குணம் தான் எப்பவுமே நிரந்தரமா நிலைக்கும். எந்த விதத்திலையும் எங்க குடும்பத்தை விட நீங்க தாழ்ந்தவங்க இல்ல. இந்த பக்கமா ஒரு வேலையா வந்த, வீடு பக்கத்துல தானே இருக்கு, பாத்துட்டு போலாமேன்னு. ஒரு வேளை நாளைக்கு இந்த பக்கம் நான் வந்தது தெரிஞ்சு உங்க மனசு சங்கடப்படக்கூடாதுல்ல. ஏதோ பேச வந்தீங்களோன்னு. இனிமே பேச என்ன இருக்கு? அதான் எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களே. என்ன சொல்றீங்க? பேசி முடிச்சிட்டோமேன்னு சொல்ல வந்தேன். நான் கல்யாணத்தை சொன்னேன். ஆமா ஆமா, பேசி முடிச்சிட்டோம்ல. ஆகாஷ் என்னதான் என் பிள்ளையா இருந்தாலும் அவன் வளர்ந்தது எல்லாமே அவன் பாட்டி கையால தான். அதனாலதான் அவன் எல்லாத்துலயுமே அவன் பாட்டி மாதிரியே இருப்பான். பாட்டி சொல்ல மீறி நடக்கவும் மாட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு பாட்டினா உசுரு. அவனை பெத்த நான் கூட அவனுக்கு அடுத்த பட்சம் தான்னா பாத்துக்கோங்களேன். இத நான் ஏன் சொல்றேன்னா, அவனோட இந்த குணத்தை பார்த்து தென்றல் பயந்துடக்கூடாது. அவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அவளோட வழிக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு தென்றலோடதுதான். ஆகாஷுக்கு சொந்தம் பந்தம் உறவு எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்க வேண்டியதும் தென்றலோட பொறுப்பு தான். அது உடனே நடக்கும்னு என்னால சொல்ல முடியாது. அதே மாதிரி நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன். நடக்கும், ஆனா கொஞ்சம் காலம் ஆகும். அது வரைக்கும் அவ கொஞ்சம் பொறுமையா இருந்து பொறுப்பா நடந்துகிட்டா அவ மாறிடுவான். என்ன பிரச்சனை வந்தாலும் தென்றல் இந்த முயற்சியை விட்டுறவே கூடாது. என்ன நடந்தாலும் என் பையனை விட்டு தென்றல் விலகிடவே கூடாது. நான் நினைக்கிறது எல்லாமே தென்றலால மட்டும்தான் நடத்தி காட்ட முடியும்னு நினைக்கிறேன். இத கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க உங்களை பத்தி எதையுமே மறைக்காம சொன்னதுனால நான் இப்பவே சொல்லிட்டேன். சரிங்க, நான் வரேன். டீ காபி எதுவுமே குடிக்காம என்னங்க நீங்க? நம்ம உறவென்ன இன்னையோட முடிஞ்சு போச்சா என்ன? இனிமே அடிக்கடி வருவேன்ல, அப்ப சாப்பிட்டுட்டே போறேன். வரேங்க. வாங்க. நான் வரேன். போயிட்டு வாங்க. அப்பாடா, ஏதோ விசாரிக்க தான் வந்தாங்களோன்னு நான் பயந்தே போயிட்டேன். கடவுளே, தென்றல் கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த தடங்களும் வராம பாத்துக்கணும்ப்பா நீதான்.